5,00,000 கோடியை திருடியவர்களுக்கு 450 கோடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. எதை பார்க்குறாங்களோ அந்த சொத்து ரிஜிஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவான், அவன் டைப் பண்ணி கையில் போட்டு சொத்து வந்துடும். நீங்கள் கொஞ்சம் பத்திரப்படுக்காடெல்லாம் கொடுத்தீங்களா சாக்கு மூட்டையில் ஒரு 10-25 சாக்கு இருக்குது, அதை எடுத்துங்கம்மா. அப்படியா அது உங்கள்கிட்ட தான் இருக்கா? நான் மறந்துட்டேன். எல்லாம் பணப்பையா? எல்லாம் பணப்பை. டெல்லியில் பண்ணை வீடு வச்சு பல நடிகைகளை வச்சு மஜா பண்ணிகிட்டு இருக்கிறான் அவன். ஏதோ கிரே சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்குற மாதிரி, எது மேகி வாங்குற மாதிரி ரெட்டையில் எனக்கு வாங்கி கொடுத்து. எடப்பாடி என்னங்கிறாரு, அமைதியாக மூச்சு காட்டாமல் இருக்கணும், இல்லைன்னா தொலைச்சி. லண்டன் ஹோட்டல் வழக்கு தலைக்கு மேலே நிற்கிது. இப்படி பல பிரச்சனைகள் அவருக்கு. டிமாண்டு வைக்காத எடப்பாடி சொல்ற, டிமாண்டு வைக்காத. நீ அதிமுக முதல்ல ஜெயிக்கட்டும். ஓபிஎஸ் அந்த நிபந்தனை ஒத்துக்கிட்டார். பிஜேபி யாருக்கு பின்னாடி இருக்கா? எடப்பாடி பின்னாடி இருக்கா. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா செய். நீ செய்யா. இப்படியே ஸ்டாலின் ஒழிச்சரியா, எனக்கு அதான் வேணும். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். சசிகலாவுடைய 450 கோடி சக்கரை ஆலையை இன்னைக்கு ஜப்தி பண்ணியிருக்காங்க. சிபிஐ வழக்கு பதிவு பண்ணி இன்னைக்கு வழக்கு போயிட்டு இருக்கு. எப்படியா பாக்குறீங்க? இல்லை, இதெல்லாமே இந்த அதிமுகவை பலவீனப்படுத்துகிற வேலையை சசிகலா பின்னணியில் செய்கிறார் என்பதை இப்போ பிஜேபி ரசிக்கலை. பிஜேபிக்கு இப்போ என்ன பிரச்சனைனா, திமுக எப்படியாவது வர விடாமல் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக அதிமுக எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும். திமுக ஒழிக்கணும். திமுக வந்துடவே கூடாது. திமுக தமிழ்நாட்டில் மட்டும் பிஜேபிக்கு இடையூறு இல்லை, பீகார் வரைக்கும் போயிடுச்சு. ஆமாம், கூப்பிட்றாரு, சடனா கூப்பிட்றாரு 5 முதல்வர். ஆமாம். அப்போது திமுக வளர்ந்தால் அகில இந்திய அளவில் பாஜகவுக்கு ஒரு பெரிய இடையூறாக இருக்கும். என்ன காரணம்னா, 5 மாநில முதல்வர்களை உடனே கூட்டக்கூடிய ஆளாக இருக்கார் ஸ்டாலின். அப்போ பிஜேபி என்ன நினைக்கிறான், தமிழ்நாட்டில் பிஜேபி வச்சு திமுகவை எதிர்க்க முடியாது, ஒரே கட்சி அதிமுக. அப்போ அதிமுக சிந்தாமல் சிதறாமல் அதிமுக ஓட்டு அதிமுகவுக்கே ஒழுகணும். இது அதிமுக வாக்கை சிதறடிக்கக்கூடிய இந்த சசிகலா கும்பலை ஒழிக்கணும். இதுதான் இந்த ப்ராசஸ். இப்போ டிடிவி நேற்று செங்கோட்டையன் பிரஸ் மீட் தராரு, எல்லாரும் ஒன்றிணையினா விலகி போனவங்க சேர்க்கணும்னு சொல்றாரு. இன்னைக்கு அவருடைய சர்க்கரை ஆலை பறிக்கப்படுது அப்படின்னா அதிலே புரிஞ்சுக்கலாம். அதான் பிஜேபி யாருக்கு பின்னாடி இருக்கா? எடப்பாடி பின்னாடி இருக்கா பிஜேபி. நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமா செய். நீ செய்யா. இப்படியே ஸ்டாலின் ஒழிச்சரியா, எனக்கு அதான் வேணும். எப்படியாவது ஸ்டாலினை இப்போ டிடிவி தினகரனுடைய அத்தனை வங்கி கணக்குகளும் முடக்கப்பட்டு விட்டது. இப்போ அவர் பிஜேபி கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு, காதலியே வாங்கலை. அவருடைய என்டிஏ கூட்டிலேருந்து வெளியே வந்துட்டார். இப்போ சுகேஷ் சந்திரா கொண்டு போய் ரெட்டையில வேணும்னு அவனுக்கு 100 கோடி கொடுக்குறாரு. அவனே ஒரு அக்யூஸ்ட் ஜெயிலில் கிடக்கிறான். டெல்லியில் பண்ணை வீடு வச்சு பல நடிகைகளை வச்சு மஜா பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன்கிட்ட கொண்டு போய் முட்டாளுக ஏதோ கிரே சூப்பர் மார்க்கெட்டில் இது வாங்குற மாதிரி, எது மேகி வாங்குற மாதிரி ரெட்டையில் எனக்கு வாங்கி கொடுத்துரு. கிடைக்கும். நான் பார்த்துக்கிறேன். அறிவு இருக்கா? எங்கள் ரெட்டையில் எவ்வளோ பெரிய கட்சியினுடைய சின்னம், அது விலை கொடுத்து வாங்கினா எத்தனை பேரையும் வாங்கியிருப்பான். அதானே, எத்தனை முதலீடு இருக்கு அதிமுகவில். ரெட்டையில் எனக்கு உனக்கு வாங்கியிருப்பான். இதை சொல்கிறது ஒரு வீணாக போன பத்திரிக்கையாளர் கொஞ்சம் பேரை தினகரன் முன்னாடி சுற்றி திரிகிறானுங்க. பேர் வேண்டாம், அவனுக்கு தான் இந்த ஐடியா கொடுத்து இப்போ அந்த வழக்கு தலைக்கு மேலே கத்தி தினகரன் மேலே எப்போ வேண்டுமானாலும் சிறைக்கு போகலாம். பிஜேபி காப்பாற்றுங்கிறாரு. உன்னை ஒன்றும் இல்லையா, எங்களுக்கு எடப்பாடி தான் முக்கியம். எங்களுக்கு எடப்பாடி தான் முக்கியம். எடப்பாடியை சொன்னால் நாங்கள் செய்வோம். எடப்பாடி என்னங்கிறாரு, அமைதியாக மூச்சு காட்டாமல் இருக்கணும், இல்லைன்னா தொலைச்சி. இப்போ அவருக்கு சொந்த வாழ்க்கையும் பெரிய சோகம். அவருடைய மக பாவம், அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துருச்சு. யார் பொண்ணுயா? தினகர் குடும்ப வேண்டாம். அப்போ இது அவருக்கு ஒரு சோகம். லண்டன் ஹோட்டல் வழக்கு தலைக்கு மேலே நிற்கிது. இப்படி பல பிரச்சனைகள் அவருக்கு. அதனால் இப்போ அவர் என்னங்கிறாரு, என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கப்பா, எல்லா சொத்தையும் நீயே எடுத்துக்க, ஜனா கட்சியை வச்சுக்க, நான் லண்டனில் போய் அந்த ஹோட்டல் கட்டலை பார்த்துட்டு அங்கே ஏதாவது நிம்மதியாக வாழ்ந்துட்டு கொஞ்ச நாள் இருக்கிறேங்கிறாரு. இதுக்கும் வழி இல்லை. அதனால தான் பிஜேபியோட என்ன சாகசம் வேண்டாம் போயா, பிஜேபி சொல்ல எடப்பாடி சொல்ல நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு தலைவர் தமிழ் அதான் சொல்றாரு செங்கோட்டையன். அதேதான், காலையோட தயாரா இருக்கான், அவளோட சேர்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு. அதான் மேட்ரு. ஓஹோ, டிமாண்டு வைக்காத எடப்பாடி சொல்ற, டிமாண்டு வைக்காத. நீ அதிமுக முதல்ல ஜெயிக்கட்டும். எங்கிட்ட யாரும் டிமாண்டு வைக்காத. எனக்கு மந்திரி பதவி கூட, எம்எல்ஏ பதவி கூட, எம்பி கட்சியை முதல்ல ஜெயிக்க வையா. ஓபிஎஸ் அந்த நிபந்தனை ஒத்துக்கிட்டார். எனக்கு எந்த பதவி வேண்டாம், கட்சி ஜெயிச்சா சரின்னு ஒத்துக்கிட்டார். ஏன்னா தினகரனுக்கு விழுகிற அடியும் சசிகலாவுக்கு விழுகிற உதையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. முடிவு பண்ணிட்டார்.
அப்போது எனக்கு இதுதான் இப்போது டிடிவியுடைய நிலைமை. இல்லை இப்போ இந்த சசிகலா அந்த பத்மாவதி சர்க்கரை ஆலை இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமானிட்டேஷன் சமயத்தில் தான் வாங்கியிருக்காங்க. அதுவும் 450 கோடி கேஷாகவே கொடுத்துருக்காங்க பழைய நோட்டாவே. அவங்கள பொறுத்த வரைக்கும் 5 லட்சம் கோடியை திருடியவர்களுக்கு 450 கோடியெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஏமாத்தரம். 5 லட்சம் கோடி 25 ஆண்டு காலத்தில் இவங்க திருடின பணம் 5 லட்சம். எதை பார்க்குறாங்களோ அந்த சொத்து ரிஜிஸ்டர் வீட்டுக்கு வந்துடுவான், அவன் டைப் பண்ணி கையில் போட்டு சொத்து வந்துடும். யாருக்கா ஐயா? குழந்தை இல்லை, குட்டி இல்லை. இங்கே இருக்கிற எதிர்கட்சி, ஆளுங்கட்சி, கருணாநிதி கட்சி, கத்திரிக்காய் கட்சி, காங்கிரஸ் கட்சி எல்லாம் சசிகலாவை பார்த்து பயந்து நடுங்கிட்டு இருந்தான். இதெல்லாம் ஒரு நாடா? இவர் ஏதாவது கட்சியா? அவனுக்கெல்லாம் நான் கடத்துறதுக்கு கட்சியா? கம்யூனிஸ்டுகளே இப்படி தான் இருக்கான், காங்கிரஸ் இப்படி தான் இருக்குது. இவ்வளவு கொள்ளை நடந்திருக்கு, இந்த மக்கள் காசு இப்படி கொள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. இந்த கொள்ளையை பூரா பார்த்துட்டு இருந்திருக்கான்னா இவர்களெல்லாம் மக்களுக்கான கட்சிகளாக நீங்களே முடிவு பண்ணிக்க, மக்களே முடிவு பண்ணிக்கிட்டு இல்லையா? அந்த சொத்து குவிப்பு வழக்கு தீர்ப்பு வர்ற சமயத்துல இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ ரெடி கேஷா கொடுத்து மாத்திருக்காங்க அப்படின்னா அப்ப எந்த அளவு தைரியம் சார்? அதாவது எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு நண்பர் சொன்னார். இப்போ அவர் அதிமுக பெரிய பிக் ஷாட் ஒரு மாவட்டத்தில். அப்போ அவர் அமைச்சர் கிடையாது. அப்போ சசி 96 ஆட்சி முடிஞ்சுது. கூப்பிட்டு சொல்லிச்சான், ஒரு கொஞ்சம் பேப்பர் டாக்குமெண்ட் இருக்குது, ஒரு 20-25 சாக்கில் இதை பத்திரமா வச்சுக்கணும். அப்போ அந்த நபர் பத்திரமா வச்சுருக்காரு 5 வருஷம். 5 வருஷம் கழித்து போய் சொல்லியிருக்காரு, அம்மா நீங்கள் கொஞ்சம் பத்திரப்படுகாடெல்லாம் கொடுத்தீங்களா சாக்கு மூட்டையில், ஒரு 10-25 சாக்கு இருக்குது, அதை எடுத்துங்கம்மா. எப்போ ஆட்சி படி வந்துருச்சுல்ல? ஆமாம், 2001 அதிமுக. அப்போது அப்படியா? அது உங்கள்கிட்ட தான் இருக்கா? நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு தான். சரி, ஆள் அனுப்பி எடுத்துக்கிறேன். அது அவர் என்ன பண்ணுறா, அவங்க அண்ணன் வீட்டில் போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தாராம். 20 சாக்கை வேனில் ஏற்றுறாங்க. 21ஆம் சாக்கு இத்து விழுந்துச்சு. நோட்டு கட்டுக்கட்டாக விழுந்துச்சு. எல்லாம் பணப்பை, எல்லாம் பணப்பை. அப்போது எங்கே வச்சேன், ஏது வச்சேன் எல்லாம் மறந்து போச்சு. ஒரு இடத்துல வச்சா ஞாபகம் இருக்கும், பல இடத்துல வச்சா, பல இடங்களில் வச்சா. இந்த சாதாரண திருத்துறைப்பூண்டியில் லேகியம் வித்த கும்பல், மன்னார்குடி மாபியா கும்பல் தமிழ்நாட்டையே கட்டி ஆண்டிருக்கு 25 வருஷம் ஜெயலலிதாவை வைத்து. இப்போ அதுக்கு அதிகாரம் வேண்டும் என்று கேட்குறாரு செங்கோட்டையன். நீங்கள் ஆனால் அந்த விஷயம் தெளிவாக இருக்கார். கொடநாட்டில் ஜெயலலிதா இருக்கிற பொழுது சத்யபாமா எம்பியினுடைய கணவர் தீ குளிக்க போகிறார். எங்கே? கொடநாட்டில். தடுத்து நிறுத்திட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு தகவல் போகுது, ஏன் சத்யபாமா புருஷன் இங்கே வந்து தீ குளிக்கிறாரு? அம்மா, என் பொண்டாட்டியை பிரித்து விட்டாருப்பா செங்கோட்டைய. ஐயோ, அடாப்பாவி, அவர் ஏன்டா பிரித்தாரு? இப்போ எங்கடா சத்யபாமா? ஏங்க நான் பார்த்தே பல மாதம் ஆச்சுமா. அப்படியா? சரி, இப்போ நான் பார்த்துக்கிறேன். பதவியிலிருந்து எடுக்கப்பட்டார். அதனால தான் தூக்கப்பட்டது. பல கதை நம்ம அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. ஏன்னா பாவம் தீ குளித்து மண்ணெண்ணெய் ஊற்றிட்டு அவனை காப்பாற்றுனாங்க. அதனால் நான் சொல்கிறேன், இப்படி பல பேர் தீ குளிச்சிருக்கான் நம்ம செங்ஷனால். பல பேர் தீ குளிக்கிற முயற்சியில் இருக்கான். இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அவருடைய உதவியாளர் ஒருவர், இவரும் ஒரே ஃப்ளாட்டில் இருந்தாங்க. பேர்லாம் வேண்டாம். செங்கோட்டை இருந்த ஃப்ளாட்லேயே அவருடைய உதவியாளராக இருந்தார். லக்ஸரி ஃப்ளாட்டில் குடும்பத்தோடு இருந்தார். இப்படி பல கதைகள். கதிர்முருகன் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிகளை வைத்து இப்போ 3 தொகுதிக்கு ரேட் பேசிகிட்டு இருக்கார். ஓ, பிஏவே இப்படின்னா அப்புறம் எம்ஏ எப்படி இருப்பார்? ஆமாம். இதுதான் செங்கோட்டையன் சசிகலா கும்பலுக்கு உள்ள உறவு. இப்போ சசிகலா அப்படி சிறைக்கு போக வாய்ப்பு இருக்கா? அப்படியா? இல்லை லாக் பண்ணிடுவாங்களா? இல்லை. இப்போ அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் பாஜகவில் பல சோர்ஸ் வச்சிருக்கு. சொத்து போனால் போது என்னை ஆளை விடு. இப்போ அண்ணாமலை தான் இவ்வளோ நாள் காப்பாற்றிட்டு இருந்தார். இப்போ அண்ணாமலையே இப்போ பீஸை பிடுங்கியாச்சு, வேறு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. பிஜேபிக்கு இந்த மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் போயிடுச்சு. இப்போது சசிகலாவை காப்பாற்றக்கூடிய ஆள் ஒரே அழைப்பு எடப்பாடி தான். எடப்பாடி காப்பாற்றுவார். அப்படி கண்டிப்பாக காப்பாற்றுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு இடையூறு பண்ணாமல் அமைதியாக இருந்தால் எடப்பாடி எல்லாத்தையும் காப்பாற்றுவார். நீங்கள் சசிகலா யாருன்னே தெரியலங்கிறாரையா திரு எடப்பாடி? இல்லை, அதெல்லாம் சொல்லத்தான் செய்வார். சசிகலாவால் தான் பதவிக்கு வந்தாருங்கிறது அவருக்கும் தெரியும். அதனால் அமைதியாக ஓரமாக போய் மூலையில் உட்காந்துருக்கணும். உன்னுடைய சொத்துக்களை நானே பாதுகாத்துறேன்னு காப்பாற்றி கொடுப்பேன். ஏன்னா பார்ட்டி பண்ண நீங்களே வசூல் பண்ணி தின்னுக்கடா இப்படி சொன்ன நபர் அவர்.
வேறு யார் வந்து ஆலிக்ஸ் பெட்டி வந்திருக்காது. என்ன வந்திருக்கும்? சாக்கு பை வந்திருக்கும். ஜெயலலிதா கால சசிகலா காலத்தில் ஆலிக்ஸ் பெட்டி தான் பணம் கொடுக்கணும். 5 ஆலிக்ஸ் பெட்டி 10 ஆலிக்ஸ் பெட்டின்னு பணம் போகும். ஆனால் எடப்பாடி நீங்களே சாப்பிட்டுங்களான்ட்டார். அதுதான் எடப்பாடிக்கு இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கும் நிர்வாகிகள் செல்வாக்கும் எம்எல்ஏக்கள் செல்வாக்கும் வந்தது. அதனால் அவரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தியும் பல லட்சம் கோடி வச்சுருக்காரு, இவரும் பல லட்சம் கோடி. இப்போ மிதுனுக்கு தான் மிதுன் 300 கோடி அமைச்சர்கிட்ட கேட்குறாங்கன்னு இப்போ செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அதிமுகவை எம்ஜிஆர் கட்சியை எடப்பாடி காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை அதிமுகவுடைய அடிப்படை தொண்டனுக்கு இருக்குது. அது நடக்கும் கண்டிப்பாக. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.